அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழக 10 மண்டலங்கள் 10,000 கிராமங்களுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் தமிழகத்தை 10 மண்டலங்களாக பிரித்துள்ளார். மேலும் 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும், இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது தமிழகத்தை 10 மண்டலங்களாக பிரித்து இந்த 10 மண்டலங்களிலும் 1000 கிராமங்கள் வீதம் மொத்தம் 10,000 பொதுக்கூட்டங்களை நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த 10,000 பொதுக்கூட்டத்தையும் விஜய் ஒருவரால் நடத்த முடியாது என்பதனால் மாவட்ட மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் என அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என விஜய் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதற்கான முழு அதிகாரத்தையும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும், புசி ஆனந்த் மிக விரைவில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அந்தந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் கூட்டங்களை கூட்ட வேண்டும், மக்களை எப்படி திரட்ட வேண்டும், அந்த பகுதிகளில் உள்ள பிரச்சனை மற்றும் மக்கள் நீண்ட நாளாக எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள் என்ன போன்றவற்றை ஆராய்ந்து அதை மிக விரைவில் விஜயிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும், விஜய் 38 மாவட்டங்கள் வழியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு சிறிய பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும், மேலும் மண்டல வாரியாக ஒரு இடத்தில் மாநாடு போன்று பெரிய கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக சென்னை, வேலூர், கடலூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்றும், மேலும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலும் பொதுக்கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆலோசகர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இதே போன்று சமீபத்தில் விருப்ப ஓய்வை பெற்ற IRS அதிகாரி அருண் அவர்களும் இதற்காக சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனாவும் ஒவ்வொரு தொகுதியாக ஆய்வுகளை நடத்தி வருகிறார் என்றும், இந்த ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 3 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும், இந்த 3 வேட்பாளர்களில் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்ற இறுதி முடிவை விஜய் தான் எடுப்பார் என்றும், இந்த 3 வேட்பாளர்களுக்கும் உள்ள சமூக பின்னணி என்ன, இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் ஏதாவது உள்ளதா, இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளதா, இவர்கள் ஏற்கனவே என்னென்ன நலத்திட்டங்களை செய்துள்ளார்கள் போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த மூவரில் யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அமைக்கப்படாமல் விட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் தனித்துதான் களமிறங்கும் என்றும், அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை அரவணைத்து அவர்களோடு பயணிப்பதில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நன்றி.